யோகி வர்றதா சொல்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் முருகன் கடவுளை இதுக்கு முன்னாடி வழிபட்டுருக்காங்களா? சார் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நான் அவங்க வழிபடட்டும், வழிபடாது போனால் போட்டோம் சார் என்ன. ஆனால் அவர்கள் ஒரு ஹிந்துங்கிற முறையில் அவர் வரலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். இது இந்து கடவுள், முருகப்பெருமான் என்பது இந்து கடவுள் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்புகின்றோம். அந்த அதை முன்னாடி வழிபட்டாங்களே, இப்போ புதுசாக வழிபட போகிறாங்களான்னா அதை பற்றிலாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ முருகனை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் அதை இந்து கடவுளாக மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ தமிழ் கடவுளாக இருக்கிறதுனால வட இந்தியாவிலலாம் அதெல்லாம் முருகனை வழிபடுறது இல்லை. இல்லை அது இல்லை, சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நிறைய இடத்துல பேர் இருக்குது. அதனால் நிறைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சுப்பிரமணியன் பேர் சேர்த்துக்கிட்டதா சொல்கிறாங்களே, முருகன் வைக்க மாட்டாங்க. இல்லை நிறைய பேர் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். எனக்கு சில நண்பர்கள் கூட இருக்காங்க. அவங்களாம் அந்த பேரெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய பேராக தான் இருக்கும். சரி இருந்துட்டு போட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை சார். ஆனால் இந்த இஷ்யூவை நீங்கள் கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றணும். ஆன்மீக இப்போ தான் என்ன சொல்கிறாங்களே, தமிழ்நாடு ஆன்மீக பூமி அப்படின்னா யார் இல்லைன்னு சொன்னால், இங்கே தான் தேவாரம் கிடச்சிது, இங்கே தான் திருவாசகம் கிடச்சிது, இங்கே தான் பண்ண அந்த ஆழ்வார்களுடைய பாடல்கள்லாம் கிடைச்ச இடம், பெரிய புராணம் போன்ற அற்புதமான காவியங்கள்லாம் கிடைச்சது இங்கே தான். ஆகவே இதெல்லாம் நமக்கு சொல்லித்தருவானா சார்? அருணகிரிநாதருடைய பாடல்களாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், அல்லது இதுவாக இருக்கட்டும், இப்போ கந்தசஷ்டி கவசம் போன்றவர்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கத்தான் செய்கின்றது. இது காலங்காலமாக இதை நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான். அதை கொண்டு போய் நான் ஆன்மீக மாடாக முருகன் பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு அவனே என்ன கண்ணா இப்போ வேணால் பாருங்கள், பிஜேபி டிஎம்கே வெய்யறதுக்காக ஒரு மீட்டிங் அது.